இனி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். ரொம்பவே டேஸ்டியா அதே சமயத்துல நல்லா குலைவா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல பச்சரிசி 1 டம்ளர், அதே டம்ளர்லயே 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி பருப்பும் நல்லா ஊறினாதான் பொங்கல் நல்லா குலைவா வரும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி பருப்பு ரொம்ப நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு குக்கருக்கு மாத்திடுங்க. குக்கருக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இதுக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த டம்ளர்ல அரிசியும் பருப்பும் அளந்தீங்களோ அதே டம்ளர்ல 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்புக்கு தண்ணி சேர்க்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி நீங்க குறைவா வச்சுட்டீங்கன்னா நல்லா குழண்டு வராது. அதே சமயத்தில் நீங்க அதிகமா தண்ணி வச்சுட்டாலும் பொங்கல் நிறைய தண்ணியா ஆயிடும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் 2. குக்கர்லயே ஏலக்காய் சேர்த்துட்டீங்கன்னா இன்னும் விசில் வரும்போது உங்களுக்கு அப்பவே பொங்கலோட மனம் சூப்பரா வரும். ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியில கேஸ்கெட் போட்டுட்டு இதை மூடி வச்சிடுங்க. இப்போ விசில் போட்டுருங்க. 4 விசில் வரட்டும், கரெக்டா இருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீமர் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சில பேர் ஸ்டீமர் சீக்கிரமா அடங்கணுங்கிறதுக்காக விசில் இந்த மாதிரி தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பொங்கல் நல்லா இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டா ஸ்டீமர் அடங்கினதுக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீமர் கம்ப்ளீட்டா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பும் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா குலைவா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு குலைவா இருந்தாதான் பொங்கல் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்ததா ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் உருகியதும் 10 முந்திரி 2ஆ உடைச்சி இதுல சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபடணும். முந்திரி லைட்டா வறுபட்டுருச்சு. இப்ப இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, இது 1.5 டேபிள் ஸ்பூன் வருது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இஞ்சி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ பொங்கல் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல மிளகு. இப்ப சீரகம் மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப கம்ப்ளீட்டா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இல்லைன்னா சட்டுன்னு கருகிடும். லைட்டா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா தாராளமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் பொங்கல். அவ்வளவுதான். இப்ப தாளிச்சாச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பொங்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மேல சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிச்சு வச்சிருந்த அந்த சீரக மிளகு எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துங்க. இது போல சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நல்லா கலரி விடுங்க. அவ்வளவுதான். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. நல்ல குலைவா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. சூப்பரான டிஃபன் ஐட்டம் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இந்த வடை ரெசிபி ஆல்ரெடி மனம் சோயம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுக்கான ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனம் சோயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எழுதிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிசிஷன் என்னோட ஷேர் பண்ணிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.